நண்பர்களே வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன். கடகத்தில் குரு பயிற்சி 5 ராசிக்காரர்களுக்கு ஜெட் வேகத்தில் ஜாக்பாட் அடிக்க போகுது. ராஜ வாழ்க்கை தான். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் மங்களகரமான கிரகமாக கருதப்படுறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் குரு தான். குரு தான் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளையும் பலவிதமான அற்புதங்களையும் நிகழ்த்துறவர். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே உங்களமரமாக கருதப்படுறாரு. எந்த ராசியில இருந்தோ அவங்களோட சூழ்நிலைகள் படிப்படியாக மாறிடும் அப்படின்னு நம்பப்படுது. நிதியோட நிலைமை பார்த்தீங்கன்னா உறவுகள், அதுக்கப்புறம் கல்வி, வாழ்க்கையோட திசை எதுவாக இருந்தாலும் வியாழனோட செல்வாக்கு நீண்ட காலத்திற்கு நல்ல பலன்களை தரும். அதுபடி பார்த்தீங்கன்னா ஜூன் 2, 2026 காலை 6:30 மணிக்கு குருவோட கடகராசியில பார்த்தீங்கன்னா பயிற்சி அடைகிறாரு. குருவோட இந்த உச்ச ராசியாக கருதப்படுது. இதனால சிறந்த அதுக்கப்புறம் வலுவான பலன்களை தரக்கூடும். அதனாலதான் இந்த பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் முக்கியமானதாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 31, 2026 சாயந்தரம் கடகராசியில் குரு பயணிப்பார். பின்னர் சிம்ம ராசிக்குள்ள நுழைவார். குருவோட இந்த கடகராசியில் நுழைகிறது 12 ராசிகளுக்கும் பாதிக்கும். சில ராசிகள் நல்ல பலன்களை பெறுவாங்க. சில ராசிகள் ஒரு சில சுமாரான பலன்களை பெறுவாங்க. 12 ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை தராரு அப்படின்னதை பார்க்கலாம். மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4வது வீட்டில் குரு பயிற்சி அடைகிறாரு. இந்த நேரம் குடும்பம், அதுக்கப்புறம் வீடு தொடர்பான மகிழ்ச்சியை தரும். பழைய வீடு அப்படின்னா உங்களோட மூதாதையரோட சொத்து உங்களோட கைக்கு வரப்போகுது. உங்கள் தாயிட்டமிருந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஆதரவும் கிடைக்க போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட நேரத்தை செலவிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. வீட்டில் பூஜைகள் இது எல்லாமே நடைபெறலாம். உங்களோட ஞானமும் அனுபவமும் வேலையில் பயனுள்ளதாக இருக்கும். ரிஷப ராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னா குரு 3வது வீட்டில் பயணிப்பார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களோட உறவுகள் வலுப்பெறும். மேலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க. குறுகிய பயணங்கள் அதுக்கப்புறம் மனதில் அமைதியை கொண்டு வரும். உங்களோட வார்த்தைகளோட தாக்கத்தை ஏற்படுத்தும். மக்கள் உங்களோட கருத்துக்களை தீவிரமாக எடுத்துக்குவாங்க. மிதுன ராசிக்கு குரு 2ஆம் வீட்டில் பயிற்சி அடைவார். இந்த நேரம் உங்களோட நிதி நிலைமையை வலுப்படுத்தும். பேங்க்ல பணம் இருக்கிறது உங்களுக்கு அதிகரிக்க போகுது. குடும்பத்தோட நெருக்கம் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சு செல்வாக்கு பெறும். அது மக்கள் உங்களோட பேச்சை கேட்க தொடங்குவாங்க. வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம். உங்களோட துணை மூலமாக நீங்கள் நிதி ஆதாயங்களும் உங்களுக்கு சாத்தியமாகும். கடகம் பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு உச்சத்தில் இருக்கிறதுனால இந்த பயிற்சி கடக ராசிக்கு ரொம்பவுமே நல்லதாக இருக்க போகுது. இந்த நேரத்தில் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக போகுது. உங்களோட ஃபேஸு பிரைட்டாக இருக்க போகுது. சோஷியலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸே அதிகரிக்க போகுது. காதல், திருமணம், அதுக்கப்புறம் குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சி உங்களை அனுபவிக்கலாம். மதம் மற்றும் ஆன்மீக ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. சிம்மராசிக்கு குரு 12வது வீட்டில் பயிற்சி அடைவார். இது செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வழிவகுக்கும். ஆனால் இந்த செலவுகள் பெரும்பாலும் மத நிகழ்வுகள், அதுக்கப்புறம் வீட்டு தேவைகள், அப்புறம் சுகாதார செலவுகள் போன்ற நல்ல காரணங்களுக்காக இருக்கும். உடல் நலத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட உணவு, அதுக்கப்புறம் தினசரி வழக்கத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவுமே முக்கியம். கன்னிராசிக்காரர்களுக்கு குரு 11வது வீட்டில் பயிற்சி அடைவார். இது உங்களோட வருமானத்தை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது நிலுவையில் உங்களோட ஆசைகள் இருந்ததுன்னா அதை நிறைவேற்றும். சமூக அங்கீகாரமும் அதிகரிக்கும். படிக்கும் மாணவர்கள் வெற்றியை பெறுவீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு 10ஆம் வீட்டில் பயிற்சி அடைவார். தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, அதுக்கப்புறம் புதிய வேலையும் கிடைக்கலாம். இருந்தாலும் அதிகமாக தன்னம்பிக்கை, அதுக்கப்புறம் ஆணவத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவுமே முக்கியம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு 9ஆம் வீட்டில் பயிற்சி அடைகிறாரு. இந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்தும். மதம், அதுக்கப்புறம் ஆன்மீக நாட்டங்கள் எல்லாமே அதிகரிக்கும். படிப்பு, அதுக்கப்புறம் உயர்கல்வியில் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு பயணம் யாத்திரைகள் அது எல்லாமே சாத்தியமாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு 8ஆம் வீட்டில் பயிற்சி அடைகிறாரு. இந்த நேரம் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வரும். ஆன்மீக சிந்தனைகள் எல்லாமே அதிகரிக்கும். அதுபோல் செலவுகளும் அதிகரிக்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. எதிர்பாராத சில விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு குரு 7ஆம் வீட்டில் பயிற்சி அடைகிறாரு. திருமண வாழ்க்கை உங்களுக்கு மேம்படும். மேலும் உங்களோட துணைவரோட ஆதரவை பெறுவீங்க. வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய திட்டங்கள் எல்லாமே வெற்றி அடையும். கும்பராசிக்காரர்களுக்கு 6வது வீட்டில் பயிற்சி அடைகிறாரு. இந்த நேரத்தில் உங்கள் உடல் நலத்தில் சிறப்பு கவனம் தேவைப்படும். செலவுகள் எல்லாமே அதிகரிக்கலாம். எதிரிகள் வேலையை உங்களோட தொந்தரவு செய்யலாம். ஆனால் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா நிலைமை சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். கோர்ட்டு கேஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது நிலுவையில் இருக்க பணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துடும். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீன ராசிக்காரர்களுக்கு குரு 5ஆம் வீட்டில் பயிற்சி அடைகிறாரு. தொழில் மாற்றத்திற்கான அறிகுறிகள் எல்லாமே இருக்கலாம். வேலையில் ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சு அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. எதிர்காலத்தில் சிறந்த வாய்ப்புகள் உருவாகும்.
காதல் உறவுகளும் வந்து உங்களுக்கு வலுவடையும். இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் அடிப்படையில் மட்டுமே வந்து சொல்லியிருக்கேன். இதில் வந்து உங்களோட ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை வந்து கடவுள் கொடுப்பாரு. நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சுய ஜாதகத்தை பரிசோதிச்சுட்டு அதுக்கப்புறமா எந்த விதமான நல்ல காரியங்களையும் தொடங்குங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே.